கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை தானியேல் 6:16. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், அதாவது தப்புவிப்பார். எப்போ தெரியுமா? இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு அனுபவம், அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை ருசிக்கிறவளாக இருக்கணும். அதாவது ஜெபிக்கிற மகளாய் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு அவரை துதிக்கிறவளாக இருக்கும் பொழுது ஆண்டவர் எப்பேற்பட்ட சோதனையிலும் வேதனையிலும் கண்ணீரிலும் துக்கத்திலும் உங்களோடு இருந்து அவர் தப்புவிப்பார், அவர் பாதுகாப்பார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தரால் முடியும். ஏனென்றால் அது ஒரு மனுஷனுடைய வார்த்தை இல்லை, தேவனுடைய வார்த்தை. நான் உன்னை தப்புவிப்பேன், உன்னை பாதுகாப்பேன். ஏனென்றால் என்னை நோக்கி நீ கூப்பிடும்பொழுது நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன், உன் அதிசயங்களை காண செய்வேன். எல்லா மாதிரி சூழ்நிலையிலும் தேவன் உங்களை விட்டு விலகி போக மாட்டார். ஏனென்றால் நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ளே இருக்கட்டும். தானியேலை போல தினம் 3 வேளை ஜெபிக்கிறவர்களாய், எந்த நேரமும் கர்த்தரை துதிக்கிறவர்களாய், சோதனை நேரத்திலும் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். விசுவாசிங்க ஆமேன்னு சொல்லுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பாதுகாத்து தப்புவித்து ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.